ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தேர்தல் நெருங்கிருச்சு. எல்லாரும் சிந்திச்சு வாக்களிங்க. கடந்த 10 ஆண்டு எப்படி போனோம்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஸோ அடுத்து வர்ற ஆண்டுகள் நாம், நம் சுற்றத்தார், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் நலமா வாழணும். அதுக்கு ஒரு நல்ல அரசியல் வேணும். அதற்கு நாம் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அதோடு மட்டுமின்றி இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராமங்கள்லைன்னா நம்ம பொதுவாக கேட்டிருப்போம், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி அப்படின்னு. 40 வயசானவே நாய் குணம் தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த பழமொழிகள் சுலவடைகள் சொல்லப்பட்டன? ஏன் ஒரு மனிதன் நிலையாவே இருக்க முடியாதா? முன்னாடி நல்லா இருந்தானப்பா, இப்ப அப்படியே அப்படியே மாறிட்டான், டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான் அப்படியே, எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நாம கெஸ் பண்ணி பார்த்தா கூட அப்படிதான் நடந்திருக்கோம். நம்ம ஒரு நிலையாவே இருக்க முடியல. காலப்போக்குல நாம் மாறி விடுகிறோம். ஏன் இந்த மாற்றம்? இது இயல்பானதா இயற்கையானதா அப்படின்னு பார்க்கும்போது இது இயற்கையானதுதான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சின்ன வயதுல இந்த உலகம், குடும்ப சுமை, சூழல் மாற்றங்கள், வருமானம், செலவு, கல்வி, கடன், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, வேலை, பொருளீட்டுதல் போன்றவை தான் நமக்கு என்னன்னுமே தெரியல. ஸோ அதனால எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் அந்த பருவத்தில் பிறந்தவர்கள் மீது, உற்றார் உறவினர்கள் மீது நல்ல பாசமா இருப்போம். எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 25 வயதுக்கு மேல் நாம் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு, கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு, மேற்படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லும் போது, நமக்கு அடுத்து திருமணம் ஆகும்போது நாம் இந்த உலகத்தில் ஐக்கியமாகி விடுகிறோம். ஒரு சூழலின் இந்த சூழல் கட்டமைத்துள்ள, இந்த கலாச்சாரம் கட்டமைத்துள்ள இந்த பொதுவான வாழ்க்கைக்கு, இந்த நிர்பந்திக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, இந்த ஒரு வட்டத்திற்குள் போட்டு முடக்கும் வாழ்க்கைக்கு நாம் கட்டாயப்படுத்தப்படுகிறோம். அந்த வட்டத்தை விட்டு தாண்டி நம்ம வெளியே வர முடியல. அதனாலதான் நம்முடைய இயல்பான குணங்கள் மாறி, இந்த இயற்கை ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து, சூழல் ரீதியான மாற்றங்கள் நிகழ்ந்து நாம் மாறி விடுகிறோம். ஸோ அதனாலதான் 40 வயசானாவே நாய் குணம் அப்படின்னு சொல்றது. ஏன் இந்த சூழலை நாம் மாற்ற முடியாதா? இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகவமைச்சுக்கிற முடியாதா அப்படின்னு பார்த்தா, அது எல்லோராலும் முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேர் தங்களை தகவமைத்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழலை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சர்வைவல், அந்த பொருளாதாரம், அந்த எல்லாமே வேலை வாய்ப்புகள், கல்வி எல்லாமே கிடைத்து விடுகிறது. அதனால் அவர்கள் அப்படியே இயல்பாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு மிடில் கிளாஸ் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாற வேண்டியிருக்கிறது. அதனால்தான் குடும்பங்களுக்கு ஊடாக சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள். அவன் முன்னாடி மாதிரி இல்ல, கொண்டாட்டி வந்தவன மாறிட்டான், அவன் முன்னாடி மாதிரி இல்ல, இப்ப பணம் வந்தவன மாறிட்டான், அவன் முன்னாடி மாதிரி இல்ல, சுற்றார் அக்கம் பக்கத்துல பேச்ச கேட்கிறான், அந்த மாதிரி மாமனார் பேச்ச கேட்கிறான், மாமியார் பேச்ச கேட்கிறான், பெத்த தாய் பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை அடிக்கிறான், பொண்டாட்டியை திட்டுறான், இந்த மாதிரி. சோ இந்த குணங்கள் ஏன் மனிதன் மாறி விடுகிறான் அப்படின்னு பார்த்தா, வயதாக வயதாக ஒரு இயல்பான குணம் கண்டிப்பா தெரிஞ்சுதான் ஆகும். அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தரிக்காய் முத்துனா கடத்தலுக்கு வந்துதானே ஆகணும் அப்படின்னு. ஆக மனிதன் முற்றும் போது, கத்தரிக்காய் போல மனிதன் முற்றும் போது அவன் வெட்ட வெளிக்கு வந்து விடுகிறான். அதனால்தான் நம்முடைய உறவினர்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு நம்ம பெரியம்மா, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம். ஆனா நம்மளை பத்தி நாம் யோசிக்கும் போதே நாமும் மாறிதான் இருப்போம். இந்த மாற்றம் எதிலிருந்து வருகிறது? வயசாக வயசாக அந்த இயல்பான குணம், அந்த கேரக்டரைசேஷன், அந்த குணாதிசயம் இயல்பு நிலையிலிருந்து மாறிவிடுகிறது. இதுதான் இயற்கை. ஏனென்றால் அந்த குணாதிசயங்களும் அந்த கேரக்டரைசேஷனும் எல்லாமே நம்முடைய ஜீன் ஹார்மோனை பொறுத்தது. நமக்கு உடம்புக்குள்ள ஓடுற ஜீன், நம்முடைய ஹார்மோன், நம்முடைய செல்கள் யாருடைய செல்களாக இருக்குன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய முன்னோர்கள், ஐயா, முப்பாட்டன், பாட்டி, ஒருத்தவங்க அவங்க பெரியப்பா மாதிரியே இருக்கான்டா அவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே அவங்க ஐயாவை உரிச்சு வச்சிருக்கான்பா அப்படின்னு. ஒரு சில பேர் அவங்க தாத்தா மாதிரியே அப்படியே நட, அவங்க அப்பா மாதிரியே பேச்சு, அந்த முகபாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன் சந்ததியில் விட்டு வைத்த அந்த செல்கள், ஜீன்ஸ், ஹார்மோன்கள்
அந்த ஹார்மோன்ஸ் தான் நம்மை இயக்குகிறது. அதனால்தான் அந்த ஹார்மோனுக்கு என்ன அடிப்படை ஆதார குணங்கள் இருந்தனவோ அந்த குணங்கள் தான் நமக்கு வர வர அப்படியே வெளிப்படுகிறது. அதனால்தான் நாம் ஆரம்பத்தில் ஒரு குழந்தை பருவத்தில், ஒரு இளமை பருவத்தில், ஒரு வாலிப பருவத்தில் இருந்ததை போன்று நம்மால் இருக்க முடிவதில்லை. அதனால்தான் மனிதன் மாறுகிறான். சோ இந்த குணாதிசயங்கள் சில பேருக்கு நல்லதாகவும் இருக்கும். சின்ன வயசுல தான் அவன் அப்படி இருந்தான், ஆனா வர வர சூப்பரா நல்லா உழைப்பா முன்னேறி 4 மனிதர்களை நல்லா மதிக்கிறான், இல்லாதவர்களுக்கு உதவி செய்யறான். அந்த மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்கும் வீரர்களும் உண்டு. நல்ல பேர் எடுத்து இந்த சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உடையவர்களாகவும் மாறுகிறவர்கள் உண்டு. அதற்கு காரணமும் அவங்களுடைய புறச்சூழலும் அகச்சூழலும், அவங்களுடைய ஜீன்ஸ், நம்ம சொன்ன மாதிரி ஜீன், ஹார்மோன், அவங்களுடைய முப்பாட்டர்களுடைய பரிணாம வளர்ச்சிகள், நம் உடல் நம்மை தகவமைத்துக் கொள்கிற விதங்கள், இதுவும் ஒரு நல்ல மனிதனை உருவாக்கும். ஆக என்னடா நீ முன்னாடி இப்படி இருந்த, இப்ப மாறிட்டியே அப்படின்னு யாராவது உங்களை சொன்னாவோ, இல்ல உங்களுக்கே நாம முன்னாடி எல்லாம் நம்ம அக்கா தங்கச்சிகளுக்கு எல்லாம் நிறைய செஞ்சோமே, இப்ப ஏன் செய்ய முடியல, நம்முடைய ஃபேமிலியை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோமே, ஒருவேளை நம்ம செல்ஃபிஷா மாறிட்டோமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அது கண்டிப்பா தப்பு கிடையாதுங்க. இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிதான் ஆக வேண்டும். மாறினால்தான் மனிதன். ஆனால் அந்த மாற்றம் நல்லதாக இருக்க வேண்டும். அந்த மாற்றம் நல்லதாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பெயர், தீமையாக இருந்தால் கெட்ட பெயர். இவன் திருடன், புறம்போக்கு, பொறுக்கி அப்படின்னு சொல்ற சில பேர் தெரியும் ஊருக்குள்ள. அந்த மாதிரி நாம மாறாம நல்ல மனிதர்களாக, நல்ல எண்ணங்களை உடையதாக மாற வேண்டும். நம் சூழல், ஆனால் நாம் மாறக்கூடிய, நம்மை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய, நமக்கு பாசிட்டிவ் திங்கிங்ஸை தரக்கூடிய சூழலாக இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல என்பதுதான் பதில். ஏனென்றால் இங்கு ஒரு மனிதனை இந்த இந்திய சூழல் ஓட ஓட துரத்துகிறது. எப்படி ஓட ஓட துரத்துது? இப்ப ஸ்கூல் முடிச்சிட்டியா, அடுத்து போ காலேஜ் பண்ணு, அடுத்து என்ன இன்ஜினியரிங் பண்ணு, அடுத்து என்ன ஐடி வேலைக்கு போற, கல்யாணம் பண்ணு, கல்யாணம் பண்ணிட்டியா, இல்லாட்டி அக்கம் பக்கத்துல உள்ளவனே உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான். என்ன தம்பி இன்னும் அந்த ராமசாமி மையன் இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கான், அவனை சொல்லி நிர்பந்திச்சு அவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பா, அக்கம் பக்கமே உன்னை துரத்தும். சோ இந்த துரத்துதலுக்கு நாம் ஆளாக கூடாது. தயவு செய்து இந்த துரத்துதலுக்கு ஆளாக கூடாது. ஏனென்றால் நாம் நம்முடைய உள்ளம், நம்முடைய இண்டெக்ஸ் என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நாம் இயங்க வேண்டும், அதன்படிதான் நாம் வாழ வேண்டும். அடுத்தவன் சொல்றதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை நாம் தான் வாழ வேண்டும், நாம் தான் வாழ்கிறோம். சோ சூழலை பற்றி, அக்கம் பக்கத்தினரை பற்றி, அடுத்தவனை பற்றி கவலைப்படாதுங்க. ஒரு தனுஷ் பாடல் கூட வரும், அந்த அவனை எங்க காணோம், எனக்கு நான் தான் ராஜாவா அப்படின்னு ஒரு பாடல் வரும். ஆக எதுவும் இல்லாமலே வாழுறேன் ஆளுறேன் அப்படிங்கிற ஒரு தனுஷ் பாடல் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல போட்டுக்கோங்களேன். அந்த பாடல் தாங்க நிதர்சனம். எங்க அந்த 4 பேரு 10 பேரை காணோம், அவனை இதுவரையும் நான் பார்த்தது இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் சில வரிகள் இருக்கும். ஸோ அக்கம் பக்கத்தினரை சொல்வதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தோணுதா நீங்க நல்லவர்னு, அதே அந்த வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக, உங்களுடைய எண்ணங்கள் அழகானதாக இருக்கும். இந்த சூழல் நம்மை துறந்ததான் செய்யும். ஓடு, சம்பாரி, பணத்தை சேரு, குடும்பத்தை காப்பாத்து, கார் வாங்கு, இடம் வாங்கு, அப்படிதான் நீ வாழணும், இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு அமிழ்த்தும். இந்த இந்த குழிக்குள் இருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த வாழ்க்கை முறை என்று இவர்கள் தோண்டி வைத்த இந்த பாரம்பரிய கலாச்சார இந்த விதிகளுக்கு உட்பட்ட இந்த வாழ்க்கை குழியில் இருந்து, அது சவக்குழினே சொல்லலாம், தப்பு கிடையாது. இந்த சவக்குழியிலிருந்து நாம் மீண்டெழ வேண்டும். ஒரு மனிதனாக, நல்ல ஆரோக்கியமான மனிதனாக இந்த இந்திய சூழலில் நாம் வாழ நம் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்போம். நம்முடைய சூழல் என்ன சொல்கிறதோ அதை செய்வோம். நம்முடைய அக்கம் பக்கத்தினரை, சுற்றம் புறத்தை, நம்முடைய அரசியல் சூழலை, பொருளாதார சூழலை முடிந்த அளவு மாற்ற போராடுவோம். செம்மறியாட்டு கூட்டம் சாய்வதை போல சாயக்கூடாது. எது நன்மை, எது தீமை, இதுவரை நடந்ததெல்லாம் நன்மையா, இனிமேலும் இப்படித்தான் நடக்குமா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக சிந்திக்கக்கூடிய திறன், ஆரோக்கியம் கொண்ட மனிதர்களாகிய நமக்கு இந்த இயற்கை அருளி இருக்கிறது. ஆக
இந்த சுலவடைகளான 40 வயசான நாய் குணம், 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி போன்ற அந்த சுலவடைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நம்மை நாமே நம்முடைய ட்ராக்கை மாற்றிக்கொண்டு இந்த சூழலுக்கு ஏற்றாற்போல் வாழக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களில் ஒரு நல்ல மனிதனாக, அக்கம் பக்கத்தினருக்கு உதவக்கூடிய மனிதனாக, அடுத்த உயிர்களை நேசிக்கக்கூடிய மனிதர்களாக, மனிதனை மட்டும் நேசிக்காமல் நம்மை சுற்றி உள்ள உயிர்கள் அனைத்தும் நாம் வாழ்வதனாலேயே அதுவும் வாழ இங்கு படைக்கப்பட்டது, இந்த இயற்கையால் படைக்கப்பட்டது என்று எண்ணி ஆரோக்கியமாக மற்ற உயிர்களோடு சேர்ந்து நாமும் வாழ எத்தனிப்போம். நன்கு நல்ல எண்ணங்களை யோசிப்போம், நல்ல செயல்களை செய்வோம். பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு ஆரோக்கியமான உணவுகளை உண்டு நல்ல வாழ்க்கை நெறியை கற்றுக்கொண்டு நல்ல தலைவர்களின் பேச்சை கேட்டு நல்ல புத்தகங்களை படித்து நாம் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். இதுவரை நம்முடைய MPR மீடியா 001 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நம்முடைய இன்ஸ்டாகிராம் நம்மளோட வீடியோ போயிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், தேர்தல் வருகிற இன்னும் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது தேர்தல் வர இருக்க இன்னைக்கு கரெக்டாக 7 நாள் இருக்கு. சிந்தித்து நல்லபடியாக வாக்களியுங்கள். சில கட்சிகள் வாக்குகளை பிரிப்பதற்காகவே போட்டி போடுகின்றன. சில கட்சிகள் பெட்டிகளை வாங்கி கொண்டு சொந்த சாதியவே அடகு வைக்கின்றன. இவையெல்லாம் அரசியல் சூழல். இந்த எல்லா சூழலுமே நமக்கு நல்லதா இருந்தால் தான் நம்ம நல்லா வாழ முடியும். ஆக சிந்திப்போம், செயல்படுவோம், நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம். மீண்டும் இந்த இந்தியாவை பொலிவு பெற செய்வோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ. தேங்க்யூ.